ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் இந்த மஞ்சள் கலர் சாமந்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அது சென்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது வீடியோவே எடுக்கல நான். இப்போ அது வீடியோவாக எடுத்து நம்ம பிடுங்கி காமிச்சு போடலான்ட்டு இருக்கிறேங்க. இதுதான் லாஸ்ட். நம்ம இதில் இருக்கிற செடி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆகையினால நான் இப்போ இதை ரிமூவ் பண்ண போகிறேன். வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சரி. இது பாருங்க, ஒன்று எடுத்தா எல்லாரும் வேரோட கேட்குறாங்க. ஒன்று எடுத்தா எல்லாம் வருது பாருங்க. அப்போ எனக்கும் நாளைக்கு வேணும்னா என்னங்க பண்றது? அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். எப்பா எம்மா எடுக்கவே முடியல. பாருங்க, இதை நீங்க அப்படியே இதோ இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே நீங்க பள்ளத்துல வச்சுக்கணும். இது ஃபுல்லா வேற இறங்கி நிறைய கிளைகள் வரும். இது நான் கொடுக்கறது கொரியரோடு சேர்த்து 200க்கு தான் நான் கொடுக்குறேன். இத்தனை செடி நான் கொடுக்குறேன். இது வந்து நாட்டு செடி கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஆகியனால இது நிறைய பேர் கேட்கறதுனால நம்மளுக்கு இல்லைன்னு சொல்ல மனசு வரல. இருந்தாலும் நான் ஒரு 3 கன்று 4 கன்று வச்சு கொடுக்குறேங்க. இதை பாருங்க, வேறு இருக்குது எல்லாத்திலும். இது அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு பார்ட்டிக்கு நம்மளுக்கும் வேணுன்றதுனால எப்படி பறிக்கிறதுன்னு தெரியாமல் நானும் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இது பாருங்க, அப்போ கூட வேரோட தான் தெரியுதுங்களா. சொல்லாமா கட்டு வரலன்னு சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. இது நான் இவ்வளவுதான் நட்டேங்க, வாடி போச்சு. அதுவே இவ்வளோ உருவாயிடுச்சு. இது பாருங்க, இது ஃபுல்லா இது நேற்று நான் அனுப்பினவங்களுக்கு மீதி இருந்தது. நான் மறுபடியும் நட்டு வச்சிருக்கேன். இது என்ன சரி வாடிட்ட போகுதுன்ட்டு நான் இதை அனுப்பல. இங்கே பாருங்க, சூப்பரா இருக்கு இல்லைங்களா. இதுலயும் சுத்தி இருக்கு. இதோ பாருங்க, நிறைய இருக்கு. அதனால எனக்கு இந்த அண்ணன் கூட போதும், இதுல இருக்கிறதும் போதும். ஆகியனால நான் அடுத்த வருஷத்துக்கு நான் வச்சிருக்கிறதுனால நான் இதில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு நான் 4 செடி கொடுக்குறேன் பாருங்க. 4 செடி இல்லாமல் துளுக்க சாமந்தி கன்றுகளும் கொடுக்குறேன். அப்புறமா துளுக்க சாமந்தி சீடு, சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ சீடு, அப்புறம் காஸ்மா சீடு எல்லாமே கொடுக்குறேன். 130 ருபீஸ் ஆகுது. 70 ருபீஸ். வாடாமல்லி வேணான்ட்டாங்க. வாடாமல்லி வேணான்ட்டாங்க. நான் வந்து இதுதான், அவ்வளோதான். இதுவே போதும் நம்மளுக்கு. மீதி இதெல்லாம் நான் அப்படியே எனக்கு வச்சுப்பேன், அவ்வளோதான். இதோட நான் ரிமூவ் பண்ணன்ற ஐடியா போயிடுச்சு. போதுங்க, எல்லாமே பிடுங்கி கொடுத்துட்டு. இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாச்சுன்னா இதோட இந்த செடியெல்லாம் நம்ம காப்பாற்றுறது கஷ்டம். இப்போ இது இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே நம்ம நிழலில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதோட எது வரும் வராதுன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது இல்லைங்களா. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது பாதி நம்மளுக்கு இருக்கு. மீதி இருக்கிற இந்த பாதி வந்து வேற எதுனா கூட நம்ம வச்சு வளர்த்துக்கலாம் அடுத்த வருஷத்துக்கு. பாத்தியா அப்பதோ இங்க பாருங்க, இது 4, இது 4 போதுங்களா. அப்படியே வாங்கல. இது நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு 6 o'clock அமிச்சோம்னா நிழல்லே போயிடும். அப்புறம் வரேன், கை கழுக்கிட்டு வரேன். அப்படியே அதுக்குள்ள எடுத்துட்டு அதெல்லாம். இங்கே பாருங்க, நான் கடையில் வந்து வாங்கினேன்னு சொன்னீங்களா, மல்லி செடி போயிட்டு வாங்கின்னு வந்தேன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போது நான் இலையெல்லாம் உருவி விட்டுட்டு பாட்டிங் பண்ணி நட்டதில் இது பாருங்க மொட்டுக்கள் வந்திருக்கு. தெரியுதா சொல்லும்? இது என்ன பூன்னு தான் நம்மளுக்கு இன்னும் தெரியல. மல்லி தான், ஆனால் என்ன மல்லின்னு தெரியல. இங்கே பாருங்க, ஒரே ஒரு தப்பு செடி. என்ன இது? இப்போ வந்து நான் இது பேர் என்னது, போர்ட்டுலேக்கா சிங்கிள் பெட்டல் இருக்குது, ஒயிட்டு. எனக்கு ஒரு டப்பாவில் இருக்குது, அதுவே போதும். நிறைய கலர்ஸ் வைக்கணும், எனக்கு மண்ணும் இல்லை பாட்டம் இல்லாததுனால நான் பிடுங்கி போட்டேன். இதுலேயும் அதாவது இந்த மாதிரி கொத்த கிளைகளும் நான் அனுப்பி விட்டுடுறேங்க. யார் வீட்டிலனா விளரட்டும், கீழே போகிறது. நான் கீழே போட மாட்டேன், இருந்தாலும் குப்பையே ஆக்கிடுவேன். இது மாதிரி எருவாக்கிடுவது பாருங்க. எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு தான் இதெல்லாம் எரு. இப்போ வந்து இதில் வந்து இவ்வளோ நித்திய கல்யாணம் இருக்குது. இது ஃபுல்லுமே இருக்குது. இதில் இருக்கிற சீடெல்லாம் நம்மளுக்கு கொட்டுச்சுன்னா பெருக்கி வாரி நான் இந்த சீடெல்லாம் மறுபடியும் ரிவர்ஸ் கொட்டுறத மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னு கேட்டால் நிறைய செடிகள் முளைஞ்சிருக்கு, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால நித்திய கல்யாணி கொஞ்சம் க்ளீன் ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்ம மாடியில். அப்புறம் இதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சந்தன முல்லைன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, டிசம்பர் வந்து சின்ன கிளைய வச்சு துளுத்து இப்போதான் எனக்கு பூக்களே வருது பாருங்களேன். டிசம்பரில் இப்போதான் துளுத்து வந்து பூ வருது. ப்ளூ கலர்.
அப்புறம் இதோட சீடு வந்து நம்மளுக்கு கீழே கொட்டிட போகுதுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இது அழகா இருக்கு இல்லைங்களா, கலர் நல்ல டார்க்கா இருக்கு, சென்டர் வேற ரொம்ப அகலமா இருக்கு. இதை பாருங்க, இதுலயே கொட்டட்டுன்ட்டு நான் சேர்த்து கட்டி வச்சிருக்கேன். இனிமே இந்த மஞ்சள் கனகாம்பரம்லாம் வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கனால தாங்காது, கொஞ்சம் நிழல்ல நான் வைக்கணும்னு ஐடியாவில் இருக்கிறேன். அதுக்கு நிழல் வேணும்னா இந்த அரச மரம் பாருங்க, வீரியமா துளுக்குது இல்லைங்களா, வேப்ப மரம் அரச மரம் இங்க பாருங்களேன். உங்களாண்ட சின்னதாக காமிச்சிருவேன். இப்போ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க. சூப்பரா. இது ஒரு அரச மரம், இது ரெண்டும் பாருங்க. நம்ம ஒரு வெயில் இருந்தா கூட இதுக்கு அடியில கூட நம்ம உட்காந்து இலை பாறலாம், அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா. வேப்ப மரம், அரச மரம், அப்புறம் நாகப்பழ மரம், அப்புறம் அது பாருங்க பலாமரம். இங்க பாருங்க, பலாமரம் தின்னுட்டு போட்டேன்னு சொன்னா சின்னதா இருந்ததுல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்மளுக்கு இலை பாருங்க இவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்களேன். பலவாழ மரம்னே தெரியல, எனக்கே சந்தேகமாகுது இலையை பார்த்தா, அவ்வளோ பெருசா இருக்கு. அப்புறம் இதுல ஒரு மாமரம்னு சொன்னேன் இல்லைங்களா, இது மாமரம் தானே? இல்லை இல்லை, இது இல்லை மாமரம், இதோ இருக்குது, இதான் மாமரம். இதுல எத்தனை கன்று இருக்கு? 1 2, இது 1 3 4 5 6, அப்புறம் இதோ 1 7 8 செடி இருக்குங்க. அப்புறம் அது பேர் அதான் ஒயிட் இருக்குன்னு சொன்னேன், இது பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க, நம்மளுக்கு அழகல்லப்பா. போர்ட்டுலேக்கா சிங்கிள் பெட்டல், இந்த ஒயிட் அழகுங்க. நம்ம கிட்ட இந்த ஒரு டப்பா இருக்கிறதுனால நான் அதை பிடுங்கி போட்டேன், தெரியுதா? ஓகேவா? அப்புறம் இங்க பாருங்க, நம்ம செடியில வந்து தக்காளி காய்ச்சி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்ப பழுத்துச்சு பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடியே எடுக்கணும், ஆனா இப்பதான் எடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சிது என் பிள்ளைக்கு. அதனால நான் எடுத்து இப்ப பறிக்கிறப்ப காட்டுறேன் பாருங்களேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கட்டுமே, ஒரு 10 ரூபாய் வராதுங்களா, 1/2 கிலோன்னா கூட செமையா இருக்குங்க. செடியில இருந்து பறிக்கிறப்போ வாசனை இந்த பாருங்க, வாசனை செமையா இருக்கு. இதுவும் நம்மளுக்கு காலி ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க மிளகாய் செடி, அதான் சொன்னனே மிளகாய் அரைக்க நம்ம புடைச்சிட்டு மீதி இருக்கிறத கொட்டினதுல நிறைய கன்றுகள் மழிஞ்சுது. நான் எல்லாத்துலயும் பிடுங்கி நட்டேன். இது பாருங்க, இதோ 1, இதோ இதுல 2, அதே மாதிரி இதோ இதெல்லாம் இருக்கு. அதுலயும் ஒரு பச்சை மிளகாய் காய்ச்சதுன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகும். நிறைய காய்கறி செடிகள் வைக்கலாம். எனக்கு வந்து பூக்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, காய்கறி ரொம்ப விரும்பல. பூச்சி வரும் அதுல. இங்க பாருங்க, இது 5 மணி பூ, வேணான்னு வெறுத்தா கூட எல்லாத்துலயும் சீடு விழுந்து முளைஞ்சிருக்கு. இது இனிமேதான் பூக்கும். இந்த கலர் தான் இருக்கு, இதுலயே நிறைய கலர் இருக்குன்றாங்க. இடம் இல்லாதனால நம்மளுக்கு வாங்கி வைக்க முடியலங்க. அப்புறம் இதை நான் பேக்கெட் பண்றப்போ உங்களுக்கு இதோ இதுப்பா என்னது, இப்போ வந்து இதுல நம்மளுக்கு நிறைய துளுக்க சாமந்தி மலைஞ்சிருந்தது. இது பாருங்க, இதுல வந்து பெருசா இருக்கிறது மட்டும் ஒண்ணு விட்டுட்டு, இனி கொஞ்சம் பனி இருக்கிறது இல்லைங்களா, அதனால விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் பிடுங்கி அதையும் இது கூட சேர்த்து சென்ட் பண்ண போறேங்க நாற்று. அப்புறம் பீன்ஸ் காய் வாங்கணும் இல்லைங்களா, அதுல வந்து முத்தி இருந்தது ஒண்ணு. நான் என்ன பண்ணேன், சரி அதுல இருக்கிற சீடை போட்டா முளைக்குதான்னு பார்த்தா இதை பாருங்க அப்படியே முளைஞ்சிச்சு. இது மிளகாய் நாற்று. இது பாருங்க, இதோ இதோ இது இதான்டா, இதான் பீன்ஸ் இலை. ஆமா, இதுதான் பீன்ஸ். இது வந்து காஸ்மா, இது வந்து கருந்துளசி. எனக்கு பிடிக்காது கருந்துளசி, நிறைய செடி இருக்காது, நான் பிடிங்கி போடுறேன். அதுவும் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. யாருன்னா கேட்குறாங்களா, அவங்களுக்கு பேக்கிங்கில் அனுப்பிச்சி விட்டுடலான்னு இருக்குது. இங்கே பாருங்க, கருந்துளசி நிறைய பிடுங்கி போடுறாங்க. அப்படியே வாங்க, ஸ்டாப் பண்ணிக்கோ. இப்போ வந்து இது வந்து இது துளுக்க சாமந்தி நாற்று. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா, நான் காலையிலே பறிச்சுட்டேன். மேல் மாடிக்கு போய் பறிக்க முடியாது, வெயில் ஏறிடும், அப்புறம் தோண்டு போயிடுதுன்னு நான் காலையிலே பறிச்சு மண்ணு கொஞ்சோண்டு தண்ணி போட்டு தெளிச்சு வச்சிருந்தாங்க. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதுவோ இங்க பாருங்க, கருந்துளசி கொடுக்குறோமா இல்லையா, பொறுப்பட்டு 4 செடி சொன்னேன்னே. 1 இது பாருங்க, இது ஒரு 4, இது ஒருத்தருக்கு, இது ஒருத்தருக்கு சேர்த்து அப்படியே நான் அனுப்ப போறேன். இதோ இது மொத்தம், இது அப்படியே நான் பேக் பண்ணிடுவேங்க. எவ்வளோ இருக்கு பாருங்க. இன்னும் எதுனா நான் நிறைய பறிச்ச மாதிரி இது 4 செடிக்கு மேலே தான்.
என்னதுப்பா இது? இது நான் அப்படியே அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். இது வாடி இருக்கு இல்லைங்களா, இப்போ தண்ணியும் கொஞ்சம் மண்ணும் தெளித்து ஒரு கவரில் சுற்றி நம்ம மூடி போட்டுட்டோம்னா அது நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இங்கே பாருங்க, ஒரு பேப்பர். அவ்வளோதான். இப்போ நான் இந்த செடி சென்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் சமீப காலமாக இந்த இது அதிகமாக முளைச்சதுனால இதை சேர்த்து இப்போ ஒரு 6 பேருக்கு சேர்த்து அனுப்பியிருக்கிறேன். சீடும் அனுப்பிச்சிருக்கேன். அவங்களோட எப்படி தோட்டத்தை பராமரிக்கிறாங்கன்னு பொறுத்து இது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே, 1 மாதத்துக்குள்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இப்போ நான் இந்த வீடியோ வந்து March 4 அன்னைக்கே எடுத்திருக்கேங்க. பார்க்கலாம் எப்போ வீடியோவில் வருதுன்னு. அது நீ தானே பண்ணணும்.